இன்றைய வேத வசனம் ஜோபு 42 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் ஜோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. தன்னை குற்றவாளி என்று அவதூறாக பேசியவர்களை மன்னித்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்த ஜோபு நமக்கு எடுத்துக்காட்டாக அமைகிறார். நமக்கு தொல்லை தருவோரை கர்த்தர் சந்திக்குமாறும் அவர்களை மன்னிக்குமாறும் அவர்களை ஆசீர்வதிக்குமாறும் வேண்டிக் கொள்வது நமது கடமையாகும். அவ்வாறு நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எங்களில் பிரியப்படுகிறார். ஜோபு சுகவீனம் அடைந்ததை சுட்டிக்காட்டி கர்த்தருடைய பிள்ளைகள் சுகவீனமாய் இருப்பது கர்த்தருடைய சித்தம் என்று சிலர் கூறுகின்றனர். ஜோபுக்கு சுகவீனங்களை அனுமதித்த கர்த்தர் அப்படியே விட்டு விடாமல் ஏற்ற காலத்தில் முற்றிலும் சுகமாக்கினார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு தாம் அனுமதிக்கும் சுகவீனங்களையும் பலவீனங்களையும் போராட்டங்களையும் அவிதமாய் நீக்குவார் என்று விசுவாசிப்பதே தேவ பிள்ளைகளின் நம்பிக்கையாய் இருக்கிறது. ஒரு சிலர் தாங்கள் கர்த்தருக்காக இழந்தவற்றை இவ்வுலகத்தில் பெறுவதில்லை என்பது உண்மை. கர்த்தர் மனிதனுக்கு கடன்பட்டவர் அல்ல. அவர்கள் இழந்ததற்கேற்ற பலனை மறு உலகத்தில் நிச்சயம் பெறுவார்கள். பல துன்பங்கள் மத்தியில் ஜோபுவும் கர்த்தரை அவதூறாக பேசாமல் அவர் மேல் நம்பிக்கையாக இருந்ததன் மூலம் சாத்தானுடைய கூற்றை பொய்யாக்கினார். சாத்தான் தோற்று போனான். எல்லா நிலைகளிலும் கர்த்தர் மேல் சார்ந்து கொள்வதன் மூலம் சாத்தானை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் தோற்கடிக்க முடியும். உலக வரலாற்றில் மிகவும் பொறுமையாயிருந்த தேவ மனிதனாக ஜோபு கருதப்படுகிறார். துன்பங்களில் வழியாக கடந்து செல்லும் கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் அவர் ஒரு முன்மாதிரியாக அமைகிறார். கர்த்தரால் மிகவும் நேசிக்கப்படும் நீதிமான்களில் ஜோபு ஒருவர் என வேதம் கூறுகிறது. அதனால் ஜோபுவை போல நாங்களும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் அவருக்காக நாங்கள் நிலை நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வரும் பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை பெற பிறருக்காக ஜெபியுங்கள். ஜோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த போது இயேசு இரட்டிப்பான நன்மையை அவருடைய வாழ்க்கையில் தேவன் காணச் செய்தார். இயேசுவை தேடுங்கள், அவருடைய வழியில் வாருங்கள், நிச்சயமாக விடுதலைகளை பெற்றுக் கொள்வீர்கள். அவரே விடுதலை கொடுக்கிறவர். உங்களை அழைக்கிறார். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜோபுவை போல நீங்களும் தேவனுக்கு பிரியமான நீதிமானாக வாழுவீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியாக நாங்கள் வாழ்வதற்கு அனுதினம் தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக. அல்லேலூயா.